பொறியியல் உயர் டிப்ளோமா மாணவர்களால் கொழும்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து திருகோணமலையில் பொறியியல் உயர் தேசிய டிப்ளோமா கற்கையினரி மாணவர்கள் பாரிய பேரணியொன்றை நடத்தி வருவதோடு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளார்கள். திருகோணமலை பேருந்து நிலையத்திலிருந்து தங்களது பேரணியை ஆரம்பித்துள்ள மாணவர்கள் ஆளுநர் அலுவலகம் வரை சென்று அங்கு ஆளுநரிடம் தமது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினையும் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கடந்த வியாழக்கிழமை பொறியியல் உயர் தேசிய டிப்ளோமா கற்கையினரி மாணவர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சம்பந்தமாக மகஜர் ஒன்றை சமர்ப்பிக்க உயர்கல்வி அமைச்சு நோக்கி சென்று கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணி மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அங்கு பெரும் பதற்றம் நிலவியதோடு பலர் தாக்குதலில் காயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று மாணவர்கள் எல்லாரும் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். நாங்கள் HNDA மாணவர்கள். HNDA 4 வருட கற்கையினரி. இதற்கு ஆரம்பத்தில் ஈக்குவல் டு டிகிரி இந்த குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென்று இப்போ சமீபத்தில் அதை இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஈக்குவல் டு டிகிரி அந்த தகைமை எங்களுக்கு இல்லாமல் பண்ணதால் 29ஆம் தேதி கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. எங்களுடைய சக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. ரத்தம் சிந்தும் அளவுக்கு தாக்கப்பட்டிருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.